media is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாருங்கள் முட்டைக்கோசை எப்படி வணக்கிறதுன்னு. இப்போ நல்லா அரிஞ்சிட்டோம். இதில் நல்லா போட்டு அரிஞ்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் நல்லா அரிஞ்சு வச்சுட்டோம். இப்போ அரிஞ்சு வச்சோன்னா அந்த அரிஞ்சதை எடுத்து நம்ம இப்போ கொட்டியிருக்குங்க. நல்லா கொட்டி வதக்கியிருக்கோம். எண்ணெயெலாம் போட்டோம். ஆல்ரெடி போட்டு நம்ம எண்ணெயெல்லாம் போட்டிருக்கோம். எண்ணெயை ஊற்றி இந்த பச்சை கடலை பருப்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வதக்கணும். வதக்கி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயிலே வெந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கூட மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். மிளகா கொஞ்சம் போட்டிருக்கோம். பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். வெங்காயம் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். நல்லா வதக்கி நல்லா இதுக்கு என்ன பண்ணணும்னா, கடைசியாக இறக்க போகிற இதில் கூட தேங்காய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து உடம்புக்கு நல்லது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், கூட வந்து தேங்காய் தூள் எடுத்து வச்சு சுரண்டி வச்சுருக்கோம். அதையும் போடுறோம். அதனால் போட்டு ஒரு வதக்கணும். நல்லா வெந்துருச்சிங்களா. இதெல்லாம் சாப்பாட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கலாம். கூட வந்து கொத்தமல்லி தூளையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். கொத்தமல்லி தூள் வந்து இறக்கும்போது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி புதினா இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் போடலாம். புதினா கொஞ்சம் போட்டுவிட்டு இது பண்ணால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாசமாக நல்ல மணமாக இருக்கும். இது வந்து பொரியலாகவும் பயன்படுத்திக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நம்ம தயிர் மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு தயிர் மாதிரி கலந்து, தயிரில் கலந்து கொத்தமல்லி தழை போட்டு வதக்கி வச்சுருக்கோம். தயிரையும் அப்படியே போட்டு முட்டைக்கோசை அப்படியே வதக்குன்னு வதக்கி வெங்காயம் மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், நாங்கள் வாரத்தில் 3 நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ருப்போம். இதுதான் வேலை எங்களுக்கு. நல்லா வதக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா, அதனால். இந்த பாருங்கள், சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம். இது பாரு வதக்கி நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரியல் மாதிரி வச்சுக்கலாம். நாங்களே எஸ்பிஓவில் வாங்கின பவுட்ரு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். பாருங்கள், சாப்பாடு கடையில் தயிரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா தயிர் இதெல்லாம் போட்டு சாப்பாடும் போட்டு கலந்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வாரத்தில் 3 நாளைக்கு 4 நாளைக்கு இது வந்து உடம்புக்கு வந்து நீர் சத்து கொடுக்கக்கூடியது. முட்டைக்கோசு வந்து நீர் சத்து நல்லாயிருக்கும், நீர் சத்து மாதிரி. அதனால் இது இருக்குது. அதுக்கு என்னென்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கரெக்டாக போடணும். பாருங்கள், இது வந்து கொத்தமல்லி தழை இது எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக நம்ம போட்டு செஞ்சோம்னா இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நீர் சத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி.